வெல்கம் டு சுந்தரிஸ் குக் புக். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆம்லா பிக்கிள். ஒரு 12லேருந்து ஒரு 15 நெல்லிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு ஒரு ஸ்டீமரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காவை எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி வரும். இந்த டைமில் நெல்லிக்காவை வெளியே எடுத்து ஆற விடுங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து லைட்டாக வறுத்து விடுங்க. கொஞ்ச நேரத்தில் கடுகு வெடிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு வெந்தயம் ரெண்டும் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கி எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ஆறின பிறகு விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ந்ததும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்து பொரிய விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதனோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதனோட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்து அரைச்ச கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிற பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதில் இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த டைமில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி ஜாரில் மாற்றிடுங்க. ஊறுகாய் இப்போ ரெடியாக இருக்குது. இது ரச சாதத்தோடையும் தயிர் சாதத்தோடையும் சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.